பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிசான் திட்டத்தை 2019 முதல் மத்திய அரசு செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தில் தமிழக விவசாயிகளுக்கு இதுவரை 10,435 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 7 லட்சம் போலியான விவசாயிகளை இந்த திட்டத்தில் சேர்த்து பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது 2020-2021 கண்டறியப்பட்டது. அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. 2020-2021 ஆண்டில் சுமார் 44 லட்சம் விவசாயிகள் கிசான் திட்டத்தில் பயனடைந்தனர். அதன்பின் பயனாளிகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து தற்போது 21 லட்சம் பயணிகள் மட்டுமே உள்ளனர். 23 லட்சம் பயனாளிகள் திமுக அரசால் விவசாய உதவித்தொகை பெறுவதில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். 23 லட்சம் பேரும் விவசாயிகள் இல்லை என்றால் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவு ஊழல் நடைபெற்றுள்ளது. இந்த மாபெரும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? 23 லட்சம் பேரும் உண்மையில் விவசாயிகள் இல்லையா அல்லது மத்திய அரசுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்பதற்காக திமுக அரசு செய்யும் கீழ்த்தரமான வேலையா என கேள்வி எழுகிறது. தகுதியான விவசாயிகளை கிசான் திட்டத்தில் திமுக அரசு சேர்க்காததால் பல லட்சம் விவசாயிகள் உதவித்தொகை பெற முடியவில்லை. விவசாயிகள் விரோத போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.